ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அன்வான்டான மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் அடிக்கடி வருதுன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இந்த ஆட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆர்டிக்கலை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு பாக்ஸாக ஒரு 5 ஆட்ஸ்னாச்சும் வந்துடும். ஸோ இவ்வளோ % வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, இதை வாங்குங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரக்கூடாது இந்த வெப்சைட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் டிஎன்எஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப் ஆட்டோமேட்டிக் ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹார்ட்ஸ் நேம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி ஷோ பண்ணுறனோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. dns.adguard.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஸ்க்ரீன்லேயுமே ஷோ பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ண மாதிரியே டைப் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது மூலிமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அன்வான்டான ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது மெத்தட், உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாப்அப் ஆட்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஆப்ஷன் வந்து அலோ பர்மிஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் ஆட்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து ஷோ ஆகாது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்ஷன்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3வது மெத்தடு, உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேரண்டல் கண்ட்ரோல் ஆஃப்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 நம்பர் வந்து செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அகைன் அதே பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னை வந்து நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. இந்த பின் அகைன் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 18+ இருக்கும். இதில் வந்து ரேட்டட் 12+ இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காடிட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்மெச்சூரான 18+ ஆட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேனேஜ் ஆப்ஷன் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இன்ஸ்டால்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கீழே எத்தனை ஆப்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி அப்டேட்டடுன்னு இருக்கும், இல்லைன்னா ஆல்பபெட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ரீசெண்ட்லி அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ண ஆப் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு சப்போஸ் அந்த ஆப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். 5வது மெத்தட், ஆட்ஸ் ட்ராக்கிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஏதாச்சும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, இந்த மொபைல் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த ஹெட்ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, மீஷோலையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுனதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது தேவையே இல்லாமல் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூகுள்லேயே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதில் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் அட்வர்டைசிங் ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அட்வர்டைசிங் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் அட்வர்டைசிங் ஐடிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கும்.
ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அட்வர்டைசிங் ஐடி வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த அட்வர்டைசிங் ஐடி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையெல்லாம் ஷேர் பண்ணி நம்மளுக்கு அது ரிலேட்டடான நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனை வந்து ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலிட் அட்வர்டைசிங் ஐடி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்ஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 90% பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் 1 வீக்குக்கு ஒருக்கா இந்த அட்வர்டைசிங் ஐடியை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அன்வான்டான ஆப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிலேட்டடான ஆட்ஸ் வந்து வர்றதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். மறக்காமல் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் வந்து ஏபிகே ஃபைல் எதுவுமே வந்து குரோம் ப்ரௌசரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏபிகே ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப்பில் இருந்து கூட உங்களுக்கு அன்வான்டான ஆட்ஸ் வரத்துக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு 80% வந்து ஆட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணியுமே நீங்கள் வந்து கூகுள் குரோமெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாப்அப் ஆட்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து ப்ரௌசரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபயர்பாக்ஸ் இருக்குது, இல்லைன்னா பிரேவ் ப்ரௌசரெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த குரோம் ப்ரௌசரை கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ஆட்ஸ் அதிகமாக வராது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அவங்க மொபைல்லையும் அடிக்கடி அன்வான்டான ஆட்ஸ் எல்லாம் வருதுன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.